இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபைகளும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்திருப்பதாக. இன்றைய தினத்தில் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை பார்க்கலாம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் எடுத்து தியானிக்கலாம். 25 பின்பகுதி, அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. இங்கே அப்படி அப்படிங்கிறத 2 இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படியே அப்படின்னு 25வது வசனத்தில் தொடங்குகிற பரிசுத்த பவுல், அப்படியே அப்படின்னா என்ன? எப்படி? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்குது, வெளிப்படையாகவே தெரியுது. அது எப்படின்னா நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே அது தண்டனையாகவோ சிக்ஷைகளாகவோ அது முடிஞ்சிருது. ஆனால் சிலருடைய பாவங்கள் அப்படி இல்லை, வெளிப்படையாக தெரியாது, ஆனால் பின்தொடர்ந்துக்கிட்டே வருது. கடைசியில் நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும் அப்படின்னு அடுத்த வசனத்தில் பரிசுத்த பவுல் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய நற்கிரியைகள் என்னதான் நல்லது செஞ்சாலும் சரி, பரிசுத்தமாக கவனமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், அல்லது கிரயம் கொடுக்கிற ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நற்கிரியை, உதவி செய்கிற காரியங்கள், வேலைத்தலங்களில் பிஸ்னஸ் தளத்தில் ஆண்டவர் பார்க்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட கவனமாக தவறு ஏதும் செய்யாமல், இப்படி பல விதங்களில் மிகவும் கவனத்தோடு அடியடித்து வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து, இப்படி நிறைய நற்கிரியைகள் நாம் வெளிப்படுத்தியும் எதுவுமே ஒரு வெளிப்படையான ஒரு அப்ரிசியேஷனோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது உயர்வுகளோ எதுவுமே நடக்க மாட்டேங்க. ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை. ஒரு சில காரியங்கள் தான் நல்லது செய்கிறாங்க, ஆனால் உடனே ப்ரொமோஷன் வந்துடுது, அப்ரிசியேஷன்லாம் கிடைக்குது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது, ஆண்டவர் கண்டுக்கலையோ அப்படிங்கிற ஒரு சோர்வு, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு, இது நாம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அன்றைக்கு பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறார். எப்படின்னா, மறைந்திருக்க மாட்டாது, ஒரு நாள் நிச்சயமாக அது வெளியரங்கமாகும் அப்படின்னு அவர் அங்கே உற்சாகப்படுத்துகிறார். இன்றைக்கும் நம்முடைய நற்கிரியைகளுக்கு பிரதிபலன் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா நிச்சயமாக எல்லாத்தையும் கணக்கில் வச்சிட்ருக்கிறாரு. ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். சோர்ந்து போகிற நிலைமை வேண்டாம், வெறுப்பு அடையவும் வேண்டாம். ஆண்டவர் நேர்த்தியாக ஒரு நாளிலே வர வேண்டிய ஆசீர்வாதங்களோ அல்லது உயர்வுகளோ அல்லது அறுவடையோ நிச்சயமாய் அவர் வெளியரங்கமாக்குவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நற்கிரியைகள் செய்கிறதில் சோர்ந்து போகாமல் முன்னேறுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக வெளியரங்கமாக்குவார். அது மறைந்திருக்க முடியவே முடியாது. God bless you. நற்கிரியைகளின் பலன் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது.